இப்ப கிளாஸ் 12னுடைய சாப்டர் 1 பார்க்கலாம். கிளாஸ் 12 என்னதுப்பா? சாப்டர் 1 சாப்டர் 1 என்னப்பா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சார். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட். Electric charges and field. மின்னூட்டம் மற்றும் புலம். ஓகே, இந்த லெசன்ல இருந்து ஆக்சுவலா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 மற்றும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 2 இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் காஸ் லா அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்திலையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 கொஸ்டின்ஸ் இல்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா 3 கொஸ்டின்ஸ் ஷோரா கேட்கறாங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் இதுல எலக்ட்ரிக் சார்ஜஸ் 2021 கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துங்க. மொத்தம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மோரலஸ் ஓகே 3 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2016ல 17ல 18ல அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 19ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 19ல இருந்து நம்ம 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா மோரலஸ் இதுல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. மேக்சிமம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா பாத்துங்க. இதுல இருந்து பாத்துங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1. இதுல வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன சார் இருக்கும்? நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு டாபிக் அது என்னன்றத அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி டாபிக் நான் சொல்லிடுறேன். நான் டீச் பண்ணும்பொழுது அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்க இருந்து கேட்டோம்னா கூலும்ஸ் லா, கூலும் விதி மற்றும் பயன்பாடுகள். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா இந்த கான்செப்ட்ல கேட்கறாங்க. செகண்ட் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை, எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை கேட்கிறாங்க. அது லாஸ்ட் அடுத்த டாபிக் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியது காஸ் லா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. மற்றது படிக்கும்பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். அப்ப நம்ம வந்து கூலும் விதி, எலக்ட்ரிக் டைபோல், காஸ் லா பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட், இதுல கொஞ்சம் நம்மளுக்கு முக்கியத்துவம் அதிகமா தேவை. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டம்.
ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்பாங்க. இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நாங்க இங்க சொல்றோம் பாரு. சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை டைப்பா இருக்கு, எத்தனை டைப்ஸ் இருக்கு சார்ஜஸ் யாராவது சொல்ல முடியுமா? மின்னூட்டம் எத்தனை டைப் இருக்குப்பா? என்னென்ன மின்னூட்டங்கள் இருக்கு? ரெண்டு சார். ஓகே, ஒன்னு புரோட்டான்ஸ், இன்னொன்னு வந்து எலக்ட்ரான்ஸ். இந்த புரோட்டான்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நேர் மின்னூட்டம், பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ்ன்றது நெகட்டிவ் சார்ஜ், எதிர் மின்னூட்டம். ஓகே சார், இது வந்து புரோட்டான் எப்படி சார் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டான் எப்படி சார் கிடைக்குதுன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். இதெல்லாம் வந்து கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்ஸ். டெஃபிஷியன்சி குறைபாடு, டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானின் குறைபாடு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா புரோட்டான் கிடைக்குது. இது வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன் சார் இங்க எலக்ட்ரானை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். புரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் which is எங்க இருக்க நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். எலக்ட்ரானுடைய ஒரு ஏதாவது ஒரு பொருள்ல எலக்ட்ரானுடைய குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது புரோட்டான். எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எதிர் மின்னூட்டம், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இதனுடைய யூனிட் என்ன சார்? அடுத்தது இந்த சார்ஜினுடைய யூனிட் யாராவது சொல்ல முடியுமா? சார்ஜினுடைய SI யூனிட் என்னன்னு சொல்ல முடியுமா? கூலும் சார். கூலும். ஓகே, கூலும். சார்ஜினுடைய SI யூனிட்ன்றது பாத்தீங்கன்னா கூலும். ஓகேவா? அதே வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ESU அப்படின்னு சொல்லுவோம். ESU அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். அப்போ ஒரு ESU is equal to how many coulombs? 1/3 into 10 to the power of 9 coulomb. அப்போ 1 ESU is equal to 1/3 into 10 to the power of 9 coulombs. ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1 coulomb is equal to 3 into 10 to the power of 9 ESU. எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். அப்போ பாருங்க SI யூனிட் வந்து நம்மளுக்கு கூலும். சிஜிஎஸ் சிஸ்டத்துல நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ESUன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். அதே வந்து அடுத்தது இன்னொரு ஒரு யூனிட் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் EMU அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன சார் அப்படின்னு சொன்னா electromagnetic unit of charge. Electrostatic unit of charge, electromagnetic unit of charge. அப்ப ஒரு electromagnetic unit of charge how many coulombs are அப்படின்னு சொன்னா
எவ்வளவு coulombs 1 EMU is equal to 10 coulombs. One EMU is equal to 10 coulombs. அவ்வளவுதான். ஓகே, எஸ்ஐ யூனிட் பத்தி தெரிஞ்சிருச்சுங்களா? என்னென்ன எஸ்ஐ என்னென்ன யூனிட்ஸ் பா சார்ஜுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு சொல்லுங்களா நீங்களே. கூலும் சார். coulombs ESU சார், எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகே. அடுத்து EMU சார். Okay, one electrostatic units of charge, one ESU is equal to how many coulombs? 1/3 into 10 power 9 coulombs sir. Okay, one ESU what is it? EMU is equal to 10 coulombs sir. Okay, பண்றாங்க. இதுதான் நம்மளுக்கு இன்டீரியர்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சார்ஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றது பார்க்கலாம். EMU CGS சிஸ்டமா சார்? இல்லப்பா, அது காமனா யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஓகே சார். நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட்ல இருக்கக்கூடியது கூலும், மற்றபடி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ். ESUன்றது வந்து நம்மளுக்கு சிஜிஎஸ் சிஸ்டம். இது வந்து இது மாதிரி என்னென்ன இருக்குன்றது வந்து சார்ஜஸ் யூனிட்ஸ், பல யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 1 மார்க் கொஸ்டின். லைக் சார்ஜஸ் என்ன ஆகும்? ஒரே மாதிரியான சார்ஜஸ், ஓரின மின்னூட்டம் என்ன பண்ண சொல்லும் போலாம்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும் சார். ரிப்பல் பண்ணும். ஓரின மின்னூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வேர்ல்டுல எல்லாமே சொல்லியிருக்கேன், எல்லாமே என்ன பண்ண கன்சர்வ்ட், பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இங்கேயும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். Charge is conserved. Okay, இதுல வந்து உங்களுக்கு எப்படி क्वेश्चंस கேட்பாங்க? ஓகே, இதுல வந்து என்ன क्वेश्चंस கேட்பாங்கன்னா சார்ஜ் எங்க சார்? சார்ஜ் எல்லாமே கன்சர்வ்டு. இதுல வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பேர் ப்ரொடக்ஷன், pair protection and pair annihilation. இது என்ன அப்படின்னு சொன்னா ஜோடி உருவாதல் மற்றும் அழிதல். அப்ப சார்ஜஸ் உருவாக்குறது, சார்ஜஸ் அழிகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? சார்ஜ் கன்சர்வ்டு. இதுதான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, அதுல நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான் பேர் ப்ரொடெக்ஷன் அண்ட் பேர் அனிஹிலேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சார்ஜினுடைய அடுத்த கேரக்டர், என்ன அப்படின்னு சொன்னா அந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு சார் இருக்கும்? Charge of electron is equal to minus 1.6 into 10 to the power of minus 19 coulomb. அதே வந்து charge of proton என் மதிப்புல 2 1 தான். ஆனா எலக்ட்ரானுடைய எலக்ட்ரான நெகட்டிவ், அதனால மைனஸ் போடுறோம். அப்ப சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்ன சார் அப்படின்னு சொன்னா பிளஸ் 1.6 into 10 to the power of minus 19. ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட் புரியல சார். சார்ஜ் ஆஃப் புரோட்டான்மா எது?
இல்ல சார், செகண்ட் சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு போட்டிருக்கீங்களா சார்? சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும், மின்னோட்டத்தை பாதுகாக்கப்படுகிறது. மின்னோட்டம் எப்படி பாதுகாக்கப்படுது, நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து ஒரு சார்ஜ்ல இருந்து இன்னொரு சார்ஜா மாறுபடும் பொழுது அது என்ன, சார்ஜ் கன்சர்வ்ட். சார்ஜ் என்ன பண்ண முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்ப இந்த சார்ஜ் கன்சர்வ்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிகிலேஷன். பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா சார்ஜை உருவாக்குறது, மின்னோட்டத்தை உருவாக்குதல், ஜோடி உருவாக்குதல் மற்றும் ஜோடி அழுதல். ஜோடி உருவாக்குதல் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ். அழிதல் அப்படின்னு சொன்னா என்ன, சார்ஜை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அங்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், மறைக்கப்படும். ஓகேவா, இது வந்து கெமிஸ்ட்ரியில நீங்க படிப்பீங்க. அதனால நான் டைரக்டா நான் சொல்லிருக்கேன், பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிகிலேஷன். ஜோடி உருவாக்குதல் மற்றும் ஜோடி அழிதல். ஜோடி அழியுது அப்படின்னு சொன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ல அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இல்லாம போயிடும். அப்படின்னு சொன்னா வேற ஒரு காம்பவுண்ட் கூட சேர்ந்து போயிடும். அப்ப நம்மளுக்கு லாஸ்டா கிடைக்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிகிலேஷன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ், சார்ஜ் ஆஃப் புரோட்டான்ன்றது பாத்தீங்கன்னா பிளஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதாமா? எஸ் சார். ஓகே, அடுத்தது வந்து சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மின்னூட்டத்தின் முழுமையாக்கல். அப்ப இதுதான் சார்ஜ் குவான்டைஸ்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து இது பாருங்க, 1 மார்க் கொஸ்டின். சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சார்ஜ் மின்னோட்டமானது முழுமையாக்கல். அப்ப மின்னோட்டமானது முழுமை எண்ணுல தான் இருக்கும். அப்ப அப்படின்றத வந்து யாரு சார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது அப்படின்னு சொன்னா, இது யார் ப்ரொபோஸ் பண்ணா, ராபர்ட் மில்லிகன். இப்ப எண்ணெய் துளி ஆய்வு, அதன் மூலமாக எண்ணெய் துளி ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ராபர்ட் மில்லிகன். அதுல வந்து என்ன டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, சார்ஜஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மின்னூட்டமானது எப்பயுமே எப்படி இருக்குன்னா முழு எண்ணா மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலாஸ் என்னன்னா Q is equal to NE. Q is equal to NE. மறந்துடாதீங்க, இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. Q is equal to NE. முழுமை ஆக்கல். N என்பது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எத்தனை எண்ணிக்கை. N என்பது எண்ணிக்கை. சார் இந்த Q வந்து எவ்வளவு எத்தனை சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா Q is equal to 1.5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா சார்? கண்டிப்பா சொல்ல முடியாது. இது முழு எண்ணில் மட்டும்தான் இருக்கும், இன்டெகிரல் மல்டிபிள் மட்டும்தான் இருக்கும், 1 2. அப்ப சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான் தான் இருக்கும். 1.5 எலக்ட்ரான் இருக்காது, 2.5 எலக்ட்ரான் இருக்காது, 1/2 எலக்ட்ரான் இருக்காது. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் சார். இதுக்கு அடுத்தது என்ன क्वेश्चंस கேட்கலாம்? ஓகே, அடுத்தது குவார்க். சும்மா சிம்பிள் குவார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்லயே அதே தான் இருக்கும், குவார்க். இந்த குவார்க் அப்படின்னா என்ன? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது சார். ஓகே, குட். புரோட்டானும் நியூட்ரானும் சேரக்கூடிய
ஒரு இது இந்த குவார்க்கால தான் என்ன ஆகுது அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேரும். இந்த குவார்க் அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா 6 வகைப்படும். அது நான் சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன், மற்றபடி ரொம்ப இன்டீரியர்லாம் போகணும்னு அவசியம். குவார்க் எப்படி இருக்குன்னா 6 வகைப்படும். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆர் அந்த குவார்க் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2/3 ஈயா இருக்கும் மற்றும் பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 ஈயா இருக்கும். இந்த 6 வகைப்படும் என்ன அப்படின்னு சொன்னா அப் குவார்க், சார்ம் குவார்க் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அப் குவார்க் நான் சும்மா சிம்பிளா இது நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன குவார்க் இருக்குன்னு பார்க்கலாம். 6 குவார்க் இருக்கும். அப் குவார்க், சார்ம் குவார்க், அடுத்தது டாப் குவார்க், டவுன் குவார்க், சைட் வேஸ் குவார்க், அடுத்ததுன்னா அப் குவார்க், டாப் குவார்க், பாட்டம் குவார்க், அடுத்தது பாட்டம் குவார்க். 1 2 3 4 5 6 பாட்டம் குவார்க் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இது வந்து ஒரு அடிப்படை துகள். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்று சேரும் பொழுது குவார்க் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, இதுதான் நம்மளுக்கு. ஓகே, இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்டீரியர்ல கேட்கணும் அப்படின்னு சொன்னா புரோட்டான் எத்தனை குவார்க் இருக்கு அப்படின்றத மட்டும் பாத்துக்கலாம். என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஓகே சிம்பிளா பாத்தீங்க. புரோட்டான்ஸ் 2 அப் குவார்க்கள் இருக்கும், 2 அப் குவார்க்கள் இருக்கும் மற்றும் 1 டவுன் குவார்க் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கும், இது ஒரு கொஸ்டின். டவுன் குவார்க் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்? புரோட்டான் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. நியூட்ரான்ஸ் எப்படி இருக்குமா? 2 கீழ் குவார்க் 1 மேல் குவார்க் சார். 2 டவுன் குவார்க் இருக்கும், 1 அப் குவார்க் இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த குவார்க்ன்றது வந்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது சப்ஜெக்ட் பண்ணலாம் சார். எப்பயுமே பாத்துங்க, பெரும்பாலும் எங்க சார் கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருந்து கேட்பாங்க Q is equal to NE என்ற இடத்துல வந்து ஃபார்முலா கேட்பாங்க. N என்பது என்ன அப்படின்னா எண்ணிக்கை, மின்னூட்டத்தின் எண்ணிக்கை. E என்பது என்ன அப்படின்னு சொன்னா மின்னூட்டத்தின் சார்ஜ். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பாருங்க. இதுல வந்து என்னென்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ESUனா என்ன, EMUனா என்ன, 2 சார்ஜஸ் இருக்கு, சார்ஜ் கன்சர்வ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல இருக்கும்? பேர் ப்ரொடெக்ஷன், பேர் அனிகிலேஷன்ல இருக்கும். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும். சார்ஜஸ் மின்னூட்ட முழுமையாக்கல். கண்டிப்பா மின்னூட்டமானது முழுமை எண்ணில் மட்டும்தான் இருக்கும், மற்ற எண்ணில இருக்காது. அப்ப அதனுடைய ஃபார்முலா என்ன? Q is equal to NE. நெக்ஸ்ட், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் மாஸ். ஒரு நிறையானது, ஒரு நிறை இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு நிறை இருக்கும். Charge is associated with mass. ஒரு நிறை இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா, ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு மின்னூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அதுக்கு நிறை இருக்கும். ஆனா இன்கேஸ் மாஸ் இருக்கு, ஒரு நிறையான ஒரு பொருள் இருக்கு, அதுல சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பார்த்து, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுல சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு மின்னூட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நிறை இருக்கும். ஒரு நிறை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சு பாத்துங்க. சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த சார்ஜுக்கு ஒரு நிறை இருக்கும். ஒரு பொருள் நிறை இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா?
Yes, sir. Yes, sir. Okay, இந்த கான்செப்ட் பாத்துங்க. Charge is associated with mass, but mass is not dependent on charge. Charge இருக்கணும்ன்றது வந்து என்னன்னா அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Charge is invariant. Charge is invariant. இது வந்து யாரையும் எதையுமே வந்து பொருந்து அமையாது. இது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஓய்வில் இருக்கும் பொழுதும் அது வந்து இயக்கத்தில் இருக்கும் பொழுது சமநிலையில் இருக்கும். அப்ப சார்ஜஸ் சார்ஜ் என்னைக்குமே எந்த ஒரு எண்ணிக்கையும் மாறுபடாது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் பொழுதும் Q வந்து இயக்கத்தில் இருக்கும் பொழுதும் சார்ஜ் வந்து வேரியண்டா இருக்காது. அதுதான் இன்வேரியன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜ் இஸ் இன்வேரியன்ட். ஓகே, சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். கண்டிப்பா சார்ஜ் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா கண்டக்ஷன், கடத்துதல். அப்ப அந்த சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும். இப்ப சார்ஜ் ஒரே இடத்துல இருக்காது. அப்ப என்ன சார்ஜ் கடத்தும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். புரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸுக்குள்ளே அணுக்கருக்குள்ளே வந்து என்னங்க பிணைப்போடு நின்றுட்டு இருக்கும். இப்ப எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மூவ் ஆகும். ஓகே சார். இப்ப இன்கேஸ் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸஸ் ஆஃப் சார்ஜ், ஏதாவது வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Any excess of charge is given to the conductor. Excess of charge is given, ஏதோ ஒரு கண்டக்டர் கொடுங்க, given to the conductor. ஒரு கடத்தும் பொருளின் மீது ஏதாவது ஒரு சார்ஜ் கொடுத்தா அந்த சார்ஜ் எங்க சார் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா சர்ஃபேஸ்ல ஷிஃப்ட் ஆகும். அவ்வளவுதான். அப்ப அந்த சார்ஜ் எங்க சார் உள்ள போகாது. அந்த சார்ஜ் எங்க தங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். பாருங்க, ஒரு சார்ஜுக்குள்ள எவ்வளவு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாருங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்கலாம் பாருங்க. ஓகே, இப்ப இந்த சார்ஜ் பத்தி ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லும் போல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா இரண்டும் வந்து ஒரு லைக் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ். அடுத்துல வந்து ஒவ்வொரு கான்செப்ட் நீங்களே படிச்சுக்கலாம். சார்ஜ் கன்சர்வ்டுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்க்க பத்தி பேசுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து இன்வேரியண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கடத்தும். அடுத்தது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நிறைய சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் வந்து ஒரு கடத்தும் பொருள் மீது செலுத்தினால் அந்த கடத்தும் பொருள் மீது செலுத்தும் பொழுது அந்த மின்னோட்டமானது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல நின்றுக்கும். ஓகே, எதனா டவுட் இருக்கா சார்ஜஸ்ல? அடுத்த கான்செப்ட் போலாமா? சார்ஜஸ்ல எதனா டவுட் இருக்கா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க புக்ல படிச்சுக்கங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா கண்டக்ஷன் ஃபிரிக்ஷனல் சார்ஜை வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்றதை மட்டும் நம்ம பார்த்துறோம், சொல்லிடுறோம் பாருங்க. இது நீங்க புக்ல சமைச்சர் புக்ல இருக்கிறது நல்லா படிச்சுக்கங்க. இது மெத்தட் ஆஃப்
electrification. தயவு செஞ்சு வீட்டுல போயிட்டு படிச்சிருங்க எலக்ட்ரிஃபிகேஷன். சார்ஜ் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜ் எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் பை ஃபிரிக்ஷன், உராய்வு மின்னூட்டம். சார்ஜ் பை ஃபிரிக்ஷன், உராய்வு மின்னூட்டம். அப்ப இரண்டு பொருட்களும் சும்மா சிம்பிளா சொல்லலாம், இரண்டு பொருட்களும் கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய யாருக்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா, கம்மியா இருக்கக்கூடிய சார்ஜஸ் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு நான் லாஸ்ட்ல வந்து என்ன ஆகும், சமநிலை அடையும். சார்ஜ் பை ஃபிரிக்ஷன். அடுத்தது சார்ஜ் பை கண்டக்ஷன். சார்ஜ் பை கண்டக்ஷன். இப்ப ரெண்டு சார்ஜ் அதேதான், இதே மாதிரிதான் ஃபிரிக்ஷன் மாதிரி தான். அப்ப ரெண்டு சார்ஜையும் எப்படி இருக்குன்னா கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது, ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு குண்டு எடுத்திருக்கு, இது சார்ஜ் இல்லை. இந்த சார்ஜ் இல்லாத குண்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சார்ஜ் குண்டு இருக்கு. சார்ஜ் குண்டு அப்படின்னா எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எக்ஸஸ் ஆஃப் சார்ஜஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா இதுல சார் நெகட்டிவ் சார்ஜ் கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாடி என்ன பண்ற அப்படின்னு சொன்னா கான்டாக்ட்ல வைக்க போறேன். இப்ப இந்த கான்டாக்ட்ல வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணணும், அப்படியே அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இப்ப கான்டாக்ட்ல வைக்கும் பொழுது ரெண்டு பாடி ஒரு பாடியா சேர்ந்த மாதிரி ஆயிடும். இரண்டு பொருட்களும் ஒரே பொருட்கள். ஏற்கனவே சொல்லியிருக்க, எக்ஸஸ் ஆஃப் சார்ஜஸ் எங்க இருக்கும், சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். இப்ப இது சர்ஃபேஸ்ல இருக்கு, இது கான்டாக்ட் பண்ணதுமே என்ன ஆகும், அந்த சார்ஜஸ் ரெண்டு சர்ஃபேஸையும் என்ன பண்ணும், கான்டாக்ட் பண்ணிடும். இப்ப உடனே இது ஸ்பிளிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டத்தையும் நம்ம தனிமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் பாருங்க, இது அன்சார்ஜ்டு, இது சார்ஜ்டு பார்ட்டிகல் ரெண்டுமே புரியுதா? இதுதான் சார்ஜ் பை கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா, இன்னொன்று வந்து நேர் மின்னூட்டத்தை எடுத்திருக்கோம், நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு பொருளை எடுத்திருக்கோம். அந்த நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு பொருளை வந்து மின்னூட்டமற்ற ஒரு பொருளின் மீது பொருள் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தும் பொழுது அந்த நேர் மின்னூட்டமானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லா சர்ஃபேஸ்லும் ஷேர் பண்ணும். இதுதான் சார்ஜ் பை இண்டக்ஷன். மூணாவது பார்ட் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். சார்ஜ் பை இண்டக்ஷன், கண்டக்ஷன், சார்ஜ் பை இண்டக்ஷன். சார்ஜ் பை இண்டக்ஷன். இந்த இதுல வந்து நோ கான்டாக்டே இருக்காது. கான்டாக்ட் இல்லாம நம்மளுக்கு ஒரு சார்ஜை ப்ரொடியூஸ் பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சார்ஜ் பை. ஓகே, இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு இதை கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வீட்டுல போயிட்டு அழகா படிச்சுங்க. இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா ஒரு நியூமெரிக்கல்ஸ் போயிட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல்ஸ். சார் அங்க பாருங்க, நல்லா பாருங்க, நீங்க படிச்சுட்டு நாளைக்கு நான் வரும்போது கொஸ்டின்ஸ் கேட்பேன். எந்தெந்த ராடை ரப் பண்ணும் பொழுது, இப்ப இன்கேஸ் வந்து கிளாஸ் ராடு நீங்க வீட்டுல போய் படிச்சுட்டு வந்து சொல்லுங்கப்பா, கிளாஸ் ராடு ஏதாவது ஒரு துணியின் மீது, அப்ப வந்து சில்க் கிளாத்னு வச்சுக்கோ, அப்ப ஒரு சில்க் கிளாத்ல வந்து ரப் பண்ணும் பொழுது, அதாவது உராய்வு ஏற்படுத்தும் பொழுது, இந்த ரெண்டு இதுல வந்து எந்த ராடுக்கு வந்து சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும், எது நெகட்டிவா இருக்கும். ஏன்னா ஷேர் பண்ணதுன்னு சொல்லுதுங்களா, அப்ப இது பாசிட்டிவா இருக்கும், இதுல நெகட்டிவா இருக்குமா, இல்ல இது நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்குமான்றதை வீட்டுல நல்லா போயிட்டு படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், a glass rod
is rubbed with a silk cloth. Rubbed with a silk cloth. Okay, so sorry, Tamil lesson. Okay, sorry. நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. சில்க் துணி மீது உராய்வு ஏற்படுத்தும் பொழுது the glass rod acquires a charge of plus 19.2 into 10 to the power of minus 19 coulomb அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல first one என்ன கண்டுபிடிக்கணும்னா find the number of electrons. Find the number of electrons lost by glass rod. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. எத்தனை எலக்ட்ரான், எத்தனை சார்ஜஸ் வந்து யார் லாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிளாஸ் ராட் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். இது Q is equal to N into E. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by E. அப்ப Q நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 19.2 into 10 to the power of minus 19. சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். என்னைக்கு சார்ஜ் எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னா 1.6 into 10 to the power of minus 19. சொல்லுமா. எப்பயுமே மின்னூட்டம் முழு எண்ணா தானே சார் வரணும்? என்னமா மின்னூட்டம் முழு எண்ணா தானே சார் இருக்கும்? புரியலமா? நீங்க சொன்னீங்கல்ல சார். ஆமாமா ஆமாமா. 1 கூலும் 2 கூலும் 3 கூலும்னு தான் வரணும். இங்க 19.2 வந்திருக்கு சார். இங்க வந்து சார்ஜஸ் அக்வயர் ஆகுமா, சார்ஜஸ் வந்து கிளாஸ் ராட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டிரான்ஸ்பர் ஆகல. ஓகேவா? எத்தனை கூலும் வேணாலும். ஆனா ஆக்சுவலா நார்மலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து முழு எண்களா மட்டும்தான் இருக்கும். இப்ப இங்க 19.2 அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கான்செப்ட் படி 19 into 10 to the power of minus 19 கூலும். அதுதான் கான்செப்ட். இங்க 1.6 into 10 to the power of minus 19 கூலும்னா அது வந்து முழு எண்களா இன்னும் மாறல. இப்ப இங்க பாருங்க, கிளாஸ் ராட் ரப் பண்ணிருக்காங்க. ரப் பண்ணும்போது லாஸ்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு என்ன பண்ண லாஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு நியூமரிக்கல்ஸ் வடிவத்துல நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப n எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. n is equal to நம்மளுக்கு 12 இருக்கு. அப்ப எவ்வளவு சார்ஜஸ் இருக்குமா நார்மலா? எண்ணிக்கை 12 இருக்கு. அப்ப Q is equal to 12E எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, அதுதான்மா. இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவு எண்ணிக்கை இருக்குன்றதை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பாலாம் போகாது. நம்மளுக்கு 12 இருக்கு. அப்ப நம்மளுக்கு எண்ணிக்கை 12 தான் இருக்கு. இப்ப எண்ணிக்கை வந்து 12.5 வராது. இப்ப எண்ணிக்கை n is equal to 12.5 வராது. n is equal to 19.2 வராது. அப்ப எவ்வளவு சார்ஜஸ் அதுக்கிட்ட இருக்குன்னா 19.2 கூலும் இருக்கு. 19.2 into 10 to the power minus 19 கூலும் இருக்கு. எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா எண்ணிக்கை கண்டிப்பா இந்த வடிவத்துல வராது. 19.2 அப்படிலாம் வராது. அப்ப இது நம்மளுக்கு n is equal to 12. புரிஞ்சுதாமா? புரியுதா? ஓகே. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார்ஜஸ் வந்து யாருக்கிட்ட இருக்கும்? சில்க் கிளாத் கிட்ட எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும் சொல்லுங்க போலாம். இதுதான் நீங்க படிக்கணும். இங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. கிளாஸ் ராட
சில்க் கிளாத்ல ரப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் ராடை எலக்ட்ரான்ஸ் யாருக்கு கொடுக்குது? இது கிளாஸ் ராடுன்னு வச்சுக்கோ, சில்க் கிளாத். கிளாஸ் ராடு கிட்ட நிறைய சார்ஜஸ் இருக்கு, அது யாரு கிட்ட கொடுத்தோம்னா சில்க் கிளாத் கிட்ட கொடுத்துரும். அப்ப இப்ப சில்க் கிளாத் என்ன சார்ஜஸா மாறிடும்? நெகட்டிவ் சார்ஜஸா மாறிடும். கிளாஸ் ராட் என்ன சார்ஜஸா மாறிடும்னா பாசிட்டிவ் சார்ஜஸா மாறிடும். ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் யாரு கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா சில்க் கிளாத் கிட்ட கொடுத்துரும். அப்ப எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க எலக்ட்ரான் குறைபாடு ஏற்படும். அப்ப வந்து எலக்ட்ரான் குறைபாடு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரான் நிறைவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது? நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப சில்க் கிளாத் கிட்ட என்ன சார்ஜஸ் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா minus 19.2 into 10 to the power of minus 19 coulomb. இது மாதிரி ஒரு 1 mark questions கேட்கலாம். எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க. நிறைய டைம் இது மாதிரி ஒரு உங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்றது. இது மாதிரி ரப் பண்ணும் பொழுது நிறையானது ஷேர் பண்ணுமா, நிறையானது டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா? இப்படி மாதிரி ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கறான்னு வச்சுக்கோ. இஸ் மாஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். நிறையானது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஆகுமா? சொல்லுமா? No, sir. ஓகே, குட். நீங்க என்ன சொல்லிருக்குப்பா? சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆன. நம்ம பின்ன சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? மாஸ் இருக்கு. அப்ப இந்த நிகழ்வுல நிறையானது டிரான்ஸ்பர் ஆகுமா? இந்த இடத்துல இருக்கும்பொழுது சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆகுதாப்பா? Yes, sir. அப்ப சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொன்னா நிறை டிரான்ஸ்பர் ஆகுமா? Mass is independent of charge, sir. அதனால ஆகாது, sir. பாருமா, திரும்ப பாருங்க. சார்ஜ் இருந்துச்சுன்னா என்னமா இருக்கும்? Mass இருக்குங்க, sir. அப்ப மாஸ் சார்ஜ் இருக்கு. இப்ப இங்க என்னமா டிரான்ஸ்பர் ஆகுது? Charge, sir. சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாஸும் டிரான்ஸ்பர் ஆகும். சார்ஜ் இருந்துச்சுன்னா நிறை இருக்கும், நிறை இருந்துச்சுன்னா சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா இருக்கலாம், இல்லாமல போகலாம். ஆனா இங்க என்ன மாறுபடுது? மின்னூட்டம் மாறுபடும். மின்னூட்டம் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப மின்னூட்டத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? அப்ப நிறை என்ன மாறுபடுமா மாறுபடாதா? சொல்லுமா? அவ்வளவுதான். இது ஏன்னா எல்லாருமே இது கன்ஃபியூஸ் ஆகுங்க. அதனாலதான் சார்ஜின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க நிறை இருக்கும். மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணிக்க. சார்ஜின் இருந்துச்சுன்னா அங்க நிறை இருக்கும். அப்ப நிறையானது மாறுபடும். கண்டிப்பா எவ்வளவு சார் நிறை மாறுபடும் அப்படின்றத நம்ம உடைச்சு சிம்பிளா பார்த்துக்கலாம். இப்ப எது டிரான்ஸ்பர் ஆகுது? எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு சார்? அப்ப மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு, நான் சும்மா இது 9 into 10 to the power of minus 31 கிலோகிராம். நிறை ரொம்ப அது கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு சார் மாறுபடும்? அப்ப மாஸ் எவ்வளவு சார் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இன்கேஸ் கேட்டாங்கன்னா மாஸ் டிரான்ஸ்பர்ட் மாஸ் டிரான்ஸ்பர்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை எண்ணிக்கை இருக்கு? 12 எண்ணிக்கை இருக்கு. அப்ப 12 into 9 into 10 to the power of minus 31. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா
எனக்கு கிடைச்சிருக்கு 1.08 into 10 to the power of -29 கிலோகிராம் அளவுக்கு என்ன ஆகிடும் டிரான்ஸ்பர். அப்ப ரொம்ப ஸ்மால் மாஸ் நம்மளுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பர் ஆகும். கண்டிப்பா ஸ்மால், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் மாஸ், ஸ்மால் மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகும். அவ்வளவுதான் சார். எலக்ட்ரான் 9.11 தானே சார், 0.1 போடல சார். நம்ம வந்து we are not writing the theoretical exam. ஓகேவா? நம்ம வந்து 1 மார்க்ல எழுதுறோம். அதனால வந்து 9.11 எடுத்துட்டேன்னா 9 into 10 to the power of -31 எடுத்தாலும் ஒன்றும் அதுல வந்து எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது. நீங்க நியூமரிக்கல்ஸ் போகும் பொழுது நம்ம ஹோல் நம்பரை வந்து எடுத்து நமக்கு கால்குலேட் பண்ண முடியாது. அதனால டக்குன்னு எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இல்ல சார் நான் இங்க பாருங்க, ஜின்றது வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது வந்து தியரிட்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா 9.11 இருக்கணும்னு அவசியம். இங்க வந்து நம்ம வந்து என்னது எம்சிக்யூஸ் தான் எழுத போறோம். அதனால நம்ம டக்குன்னு நம்ம 9.1ன்றதுனா 9.1 கூட எழுதிக்கலாம். 9.9 into 10 to the power -31 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நீட் லெவல் எழுதுறோம். டக்குன்னு நம்மளுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி டக்குன்னு மாற்றிட்டு அடுத்தது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோர் ஆர் லெஸ் 1.08 10 to the power இந்த வேல்யூல தான் கொஞ்சம் மாறுபடும். அவ்வளவுதான். மற்றபடி அப்படியே கரெக்டா சார் இன் கேஸ் வந்து 9.11 நான் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது, 9 சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்ப ஆன்சர் வந்து இதே மாதிரி கொடுப்பேன். ஆன்சர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 1.08 1.09 1.07 அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஆன்சர் கூட ஆப்ஷன்ல கொடுப்போம் 1.08 இருக்கும், இல்லைன்னா 10.8 இருக்கும், இல்லைன்னா 0.08 இது மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஃபிராக்ஷன் 1.09 அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம 9.11 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சு பாத்துங்க. ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதெல்லாம் டவுட் இருக்கா? இதெல்லாம் டவுட் இருக்காப்பா? நோ சார். நீ டீச் பண்ண இதெல்லாம் டவுட் இருக்கா? என்னென்ன டீச் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன டீச் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். மின்னோட்டத்தோட சார்ஜஸ்ல சொன்னீங்க சார். நேர்மின்னூட்டம், எதிர்மின்னூட்டம்னு. ஓகே, थैंक यू நர்மதா. அடுத்து நெக்ஸ்ட் வேற யாராவது சொல்லலாம். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சார்ஜ் பத்தி சார். ஓகே, அடுத்து வேற ஏதாவது சொல்லலாம். குவார்க் பார்த்தோம் சார். ஓகே, குவார்க்க பத்தி ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். குவார்க்குகள் வந்து 6 வகைகள் இருக்கு சார். சரி, 6 வகைகள் இருக்கு. அது எவ்வளவு என்னென்ன சார்ஜஸ் பெற்று இருக்கு? புரோட்டான் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் 2/3 எலக்ட்ரான் சார். சார்ஜ் எலக்ட்ரான் இல்ல சார்ஜ். அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 சார். ஓகே, थैंक यू. அடுத்து வேற என்ன பார்த்தோம்? அடுத்து நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது தான் குவார்க்குங்கிறது பார்த்தோம் சார். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, புரோட்டானுக்கு எத்தனை இது இருக்குப்பா? குவார்க்ல எத்தனை இது இருக்கு? 2 upward 1 down சார். ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து வேற என்ன பார்த்தோம்? மெத்தட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன். 1 ESU is equal to எவ்வளவு? யாராவது சொல்லுங்க போலாம். 1 ESU is equal to 1/3 into 10 to the power of 9 sir. 9 coulombs sir. 9 coulombs. 1 EMU 10 coulombs sir. 10 coulombs sir. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளுடைய சின்ன ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது போகக்கூடியது கூலும்ஸ் லா. நான் சும்மா சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் பார்த்தோம் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லானா என்னன்னு தெரியுமா? இந்த கூலும்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு புரோட்டானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள ஒரு ஃபோர்ஸ். இந்த மாதிரி புரோட்டானை சுற்றி என்ன பண்ணிருக்கு? எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு விசை இருக்கும்.
அந்த விசை தான் என்ன விசைனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா கூலும்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த ஃபோர்ஸ் அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா F is equal to நம்ம படிச்சிருக்கோம் தானே, F is equal to 1/4πε0. ஞாபகம் இருக்கா பாருங்க, Q1 Q2 divided by R². அப்ப இந்த ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஈர்ப்பு விசையாவும் இருக்கலாம், விலகு விசையாவும் இருக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இது வந்து என்னவா இருக்கலாம், ஈர்ப்பு விசையாவும் இருக்கலாம், அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன். The force of attraction or repulsion is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between them. இந்த k இதுதான் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் மதிப்பு k is equal to 1/4πε0. இந்த k வேல்யூ எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். இப்ப 2 சார்ஜஸ் எடுத்திருக்கு, நல்லா கவனிச்சு, 2 சார்ஜஸ் எடுத்திருக்கேன், Q1 Q2. ஓகே, ரெண்டுமே சேம் சார்ஜஸ் எடுத்திருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. கண்டிப்பா என்ன ஆகும், விசையானது விலகும். அப்ப அந்த விசையானது எங்க இருக்கும், F2 யாருடைய விசையால இந்த பொருள் இந்த Q2 விலகுது அப்படின்னு சொன்னா Q1 உடைய விசையால. அப்ப QF21. இப்ப இங்க F1 இந்த Q1 யாரால விலகுதுன்னா Q2. அப்ப F12. அப்ப கண்டிப்பா ரெண்டுமே எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்தது பாருங்க, அடுத்து சார்ஜஸ் இருக்கு, இது Q1 எடுத்துருவோம், இது Q2 எடுத்திருப்போம். நல்லா கவனிச்சுக்கோ, இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். நல்லா பாத்துங்க, இந்த டயக்ராம் இதுதான் நான் ரொம்ப பேசிக்கான திங். கண்டிப்பா இதுல இருந்து தான் 1 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது என்ன பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும் கண்டிப்பா. அப்ப இது அட்ராக்ட் பண்ணும் பொழுது F21 பாருங்க அட்ராக்ட் பண்ணும். இப்ப இது என்ன ஆகும், ரெண்டுமே கரெக்ட் தானே? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜஸ் இது அட்ராக்ட் பண்ணும். ஓ சாரி, அட்ராக்ட் பண்ணும் இந்த டைரக்ஷன். இது என்ன பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். சாரி, இந்த சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ண இது விலகுற மாதிரி. அட்ராக்ட். அப்ப F இது என்ன பண்ணலாம், 1 to F21 ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே நம்ம வந்து டீச் பண்ணிடலாம். அப்ப இந்த கூலும்ஸ் லா பத்தி நாளைக்கு கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்மளுக்கு படிக்க நான் சொன்னது எதுன்னா இந்த கான்செப்ட் மட்டும் நீ படிச்சு, மெத்தட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன், சார்ஜ் பை ஃபிரிக்ஷன், சார்ஜ் பை கண்டக்ஷன், சார்ஜ் பை இண்டக்ஷன், எந்தெந்த பொருள் எப்படி உராய்வு ஏற்படும் பொழுது இன் கேஸ் இது கிளாஸ் ராடுன்னு இருக்கு சார், இந்த கிளாஸ் ராடுக்கு பதில் எபோனேட் ராடா இருந்தா எப்படி சார் இருக்கும்? இந்த எபோனேட் ராட், இந்த கிளாஸ் ராடு வந்து சில்க் கிளாத்துக்கு பதில வந்து ஒரு ஃபர் அப்படின்றது கொடுத்தா என்ன ஆகும் சார்? அப்ப அது மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு நல்லா படிச்சுட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.